ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்கின்ற நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உனக்குள்ளே பூமியின் வம்சங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். இதுதாங்க நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தது. இந்த ஆசீர்வாதத்தில் தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் குமாரர்கள் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் விசுவாசிகளின் தகப்பன் யாருங்க? ஆபிரகாம். நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். நம்ம எங்கிருந்தும் விசுவாசத்தை நம்ம எடுக்கக்கூடாது. விசுவாசம் நமக்கு ஆபிரகாம் மூலமாகத்தான். ஆபிரகாமை தேவன் சோதித்து ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து அந்த விசுவாசத்தின்படியே அவர் கொடுத்த வாக்கையும் அந்த விசுவாசத்தை கொடுத்து அந்த விசுவாசத்தின்படி அந்த வாக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தார் கர்த்தர். அல்லேலூயா. அதே மாதிரி தான் கர்த்தர் இன்றைக்கும் ஆபிரகாமின் குமாரர்களாகிய குமார்த்திகளாக இருக்கிற நமக்கும் அதை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். நாம் நிச்சயமாய் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். கலாத்தியர் 3:14 வசனத்தை வாசிங்க. ஒரு வசனம் கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமாம், ஆபிரகாமை குறித்த வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு அது உண்டாயிருக்கிறது. ஆபிரகாம் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தால், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து விசுவாசத்திலே வல்லவனானான். அதே போல் இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாமும் ஆவிக்குரிய வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் நாமும் விசுவாசித்து நாமளும் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்தால் நாமும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆமென். அதனால் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் தெரிச்சு ஓடக்கூடாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. நாம் அநேக பாடுகள் வழியாய் நாம் இந்த உலகத்தை கடந்து நாம் தேவனிடத்தில் போவோம் அப்படின்னு சொல்லி பிரசங்கமானா நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி கிடைக்கும்? அது எப்படி நமக்கு தருவார்? முதல்ல பேசுகிற நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறியா? இப்படி தான் அப்படி யோசித்துட்டு அப்படியே நம்முடைய இந்த இயற்கைக்குரிய கண்கள், மாமிச கண்களில் பார்த்து நாம் ஏமாந்து போயிடுறோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய ரீதியிலே தேவன் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆவிக்குரிய ரீதியிலே தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே தான் நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஆவிக்குரிய ரீதியிலே இது நம்முடைய உள்ளத்தை பிரகாசிக்கணும். அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வந்த பொழுது எம்மாவூர் சீசர்கள் சொன்னாங்க, இயேசு அவர் நம்மோடு வழியில் பேசிக்கொண்டு வந்த பொழுது நம்முடைய இருதயம் பற்றி எரியவில்லையா அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு வெளிச்சம் நம்முடைய மனசில் உண்டாகி, ஆமேன், இது உண்மை, இது எனக்குரியது, என்னுடையது, என் வாழ்க்கை அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் நம்புகிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வறட்சி இருந்தாலும் சரி தேவன் அதை செழிப்பாக்கி விடுவார். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்? உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவையில் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அதை நாம் கவனிச்சிட்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரை மாற்றி விடுவார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமீன். பேதுரு முதல்ல இயேசுவுக்கு தன்னுடைய படகை கொடுத்தான். பிறகு இயேசு அதிலிருந்து தேவன் தன்னுடைய வார்த்தைகளை பேசி முடிச்சுட்டு பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுரு உன்னுடைய வெறும் வலையை அலசிட்டு இருக்கிறான் வீட்டுக்கு போகிறதுக்கு. முழுவதும் மீன் பிடிச்சி மீன் கிடைக்கல. இப்பொழுது இயேசு அவனை படவில் ஏற்றி அவர் சொல்லுகிறாரு, அதோ பார் அந்த இடத்துக்கு ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் அங்கே வலையை போடு அப்படின்னாரு. அவன் கொஞ்சம் யோசித்தான். சொன்னான், ஆண்டவரே நான் இரவு முழுதும் போராடிட்டேனே, சரிங்க உங்கள் வார்த்தையின்படி நான் செய்கிறேன், பாருங்கள் உங்கள் வார்த்தையின்படி நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரியே போய் அவருடைய வார்த்தையின்படி அந்த வலையை போட்ட பொழுது
அங்கே 2 படகுகள் நிறைய மீன்கள் கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். வார்த்தை சூழ்நிலைகள் நமக்கு ராவெல்லாம் பாடுபட்டிருக்கலாம், எல்லா அறிவையும் மொத்தமாக செலவு பண்ணி நாம் பார்த்துருக்கலாம், ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நம்ம முயற்சி பண்ணினால் தேவனுடைய வார்த்தை பொய் போகாது. அல்லேலூயா. அந்த வார்த்தையில் இருக்கிற உண்மை நம்மை காப்பாற்றும். தேவன் தம்முடைய வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17 அப்படியே படிச்சுட்டு வாங்க 19 வரைக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும் தாம் தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் அப்போஸ்தலனுடைய ஜெபம் இங்கே பார்க்கிறோம். இடைவிடாமல் உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களிலே நான் உங்களை நினைத்து ஜெபம் பண்ணுகிறேன். அவர் ஜெபம் என்ன அப்படின்னு கேட்டால், அவருடைய ஞானம், புத்தி, அறிவு, வல்லமை, தெளிவு என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கான மனக்கண் உங்களுக்கு திறக்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய ஜெபம் அப்படின்னு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஜெபம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார்கள், கெஞ்சினார்கள், மன்றாடினார்கள், கதறினார்கள், அப்படின்னெல்லாம் போராடினார்கள், அப்படியெல்லாம் இருக்கும். போன வாரத்தில் ஒரு அருமை சகோதரன் அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் எனக்கு மிகவும் வெறுத்து விட்டது அப்படிங்கிறாரு. ஒரு உலகத்தான் கூட நல்லா இருக்கிறான், ஆனால் கடவுளுடைய பிள்ளைங்க, நான் சிறு வயதிலிருந்து எனக்கு தெரிஞ்சிலிருந்தே நான் இயேசு தான், இயேசு தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு ஏன் இந்த இதுவரையில் ஒரு நன்மையும் கிடைக்கல, அப்படின்னா கடவுள் எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவர்கிட்ட வேண்டுதல் செய்து நாம் அப்படியே எதிர்பார்த்து காத்திருந்தது எல்லாமே வேஸ்ட், எல்லாம் பொய்யா இருக்குதே. என்னோடு கூட இருக்கிற உலக மனிதர்கள் கூட நல்லா இருக்கிறாங்களே, நான் இன்னும் ஒரு துளி கூட வளரலையே ஏன் அப்படின்னு கேட்டார். அந்த சகோதரன், நான் கடவுளையே இப்போ நான் நம்பலை, அவர் இருக்கிறாரு நீங்கள் சொன்னீங்கன்னா இருக்கட்டும், இருந்துட்டு போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம எனக்கு எப்படி அவரை நம்பி நீ வாழ்கிறதுன்னு எனக்கு தெரியல, நம்மளாம் முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணினா தான் நமக்கு வாழ்க்கையை தவிர கடவுள் நமக்கு செய்வார் அப்படின்னு மன்றாடி வேண்டி கெஞ்சி கதறி காத்திருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னார். அப்போ மிஸ்டேக் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த விசுவாசம் அது நியாயப்பிரமாணம் கலந்த ஒரு போதனை, அந்த போதனையில் எந்த பலனையும் நான் காணவில்லை. நீங்களும் இதுவரையில் ஒன்றுமே கண்டிருக்க மாட்டீங்க. ஒன்று தெரியும், பூமியில் இப்போ கண்ணை மூடுனா பரலோகத்தில் இருப்போம். ஒன்று தெரியும், இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஏதோ சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம், அவ்வளோதான் தெரியும். ஆனால் நம்ம நல்லா வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. உண்மைதானே? என்ன ஆமாம் அப்படின்னாங்க. இங்கே ஒரு பிரதர் அப்படியே வாக்கிங் வந்தார். நான் பிரதர் எப்படி இருக்கிறீங்கன்னு அவர் சொல்கிறார், நான் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை பாஸ்டர், தயவுசெய்து கேட்காதீங்க, எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் இருக்கிறோம், வாழ்வா சாவா அதுதான் வாழ்க்கையினுடைய நிலைமை, போராட்டம் தான், ஒன்றுமே இல்லை பாஸ்டர் அப்படின்னார். அதுக்கு மேலே எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்ட்டார். இப்படியெல்லாம் நிறைய சூழ்நிலைகளை நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். வேதம் பொய்யல்ல, தேவன் பொய்யல்ல. நாம் நம்முடைய கடைப்பிடிக்கிற விஷயங்களில் தான் நாம் விசுவாசித்து நடக்கிற விஷயங்களில் தான் எங்கேயோ தப்பு இருக்குது. நம்ம சரி பண்ணி கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஜெபத்தில் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு தேவனை குறித்து நல்ல அறிவும் ஞானமும் தெளிவும் உள்ள புத்தி, அவருடைய வல்லமையை பற்றின அறிவு தெளிவு உண்டாகும்படி உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும்னு அதுதான் நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன்.
அது தெரிஞ்சால் போதும், நீங்கள் எல்லாருமே ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க. அப்படி தான் பவுல் வந்து அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15 17 வரையிலும் நாம் அங்கே படிக்கலாம். அங்கே பார்க்கும்போது சீரியா தேசத்தினுடைய ராஜா அவன் இராணுவத்தை அனுப்பி இஸ்ரவேலை பிடிக்கணும், இஸ்ரவேல் ராஜ்யத்தை அவன் பிடிக்கணும், இதுதான் அவனுடைய வேலை, ஆசை. அதுக்காக அடிக்கடி அவர் இராணுவத்தை இஸ்ரவேல் மேலே அனுப்புகிறான். இவன் அனுப்பும்போதெல்லாம் எலிசாங்கிற தீர்க்கதரிசி கண்டுபிடிச்சிருவார், கர்த்தர் சொல்லிடுவார். அவன் போய் ராஜாவுக்கு சொல்லிடுவான். ராஜா என்ன செய்வார், சீரியா ராஜா இராணுவம் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க இராணுவம் அங்கே போய் தங்கி இருக்கும். அவங்க வந்த உடனே தாக்குவாங்க, உடனே அவங்க பயந்து ஓடிடுவாங்க. இப்படி பல முறை நடக்குது. அப்போது சீரியா தேசத்தின் ராஜா சொல்கிறான், நம்மக்கிட்டேருந்து யாரோ ஒரு ஒற்றன் இருக்கிறான், இங்கிருந்து நம்ம பேசுகிறதையெல்லாம் நம்ம போடுற திட்டத்தை எல்லாம் போய் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லி கொடுத்துட்றான். அதனால தான் அவன் நமக்கு முன்னாடி அவன் அங்கே நிற்கிறான், அதனால் அவனை யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அவனுக்கு சொல்கிறாங்க, ராஜாவே அது அப்படியல்ல, இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், நீ பள்ளியறையில் குசுகுசுன்னு பேசுனா கூட அவன் போய் அதை அங்கே சொல்லிடுவான், இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்லிடுவான். அப்படிப்பட்டவன் அங்கே இருக்கிறான், அவன் இருக்க வரைக்கும் இஸ்ரவேலை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியா, அப்படின்னா அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு இராணுவத்தை அங்கே அனுப்புகிறான். அவர்கள் வந்தாங்க. அவர்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுங்க, 15 அப்படியே படிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். சரி, போதும். அப்படியே அவங்கள கண்மயக்கம் உண்டாக பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்துகிறான். ராஜா உடனே தன்னுடைய சேவகர்களை வச்சு தன பேரை நான் கொண்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஊழியக்காரர் எலிசா சொல்கிறாரு, ஏன் நீ உன்னுடைய சாமர்த்தியத்தில் நீ சண்டை போட்டு நீ உன்னுடைய திறமையை காட்டி பலத்தை காட்டி இத்தனை பேர் கூட்டிகிட்டு பிடிச்சிட்டு வந்தியா நீ அவங்கள கொல்றதுக்கு? அது வேலையெல்லாம் வச்சுக்காத, அவங்க எல்லாருக்கும் விருந்து பண்ணி நல்ல சாப்பாடு கொடு அப்படின்னார். அவங்களுக்கு விருந்து பண்ணி சாப்பாடு கொடுத்து அவங்க சாப்பிட்ட பிறகு, சரி பத்திரமா போய் உங்கள் ராஜா கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டான். அவன் அங்கே போய் நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அவங்க பயந்துட்டு, சரி இனிமே நாம் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க நின்றுட்டாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரு சம்பவம். ஆனால் இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, ஆவிக்குரிய ஒரு உலகம் இருக்குது. அந்த எலிசாவுக்கு ஆவிக்குரிய உலகமும் தெரியும், மாம்சத்துக்குரிய உலகமும் தெரியும். ஆனால் இந்த எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு இயற்கை உலகம் மட்டும்தான் தெரியுது. அவன் போய் பார்த்துட்டு சிரியா ராஜாவினுடைய இராணுவத்தை மட்டுமே பார்த்துட்டு அவன் பயந்து கதிகலங்கி ஓடி வந்து அவன் கொலையெல்லாம் நடுங்குது, நாமெல்லாம் இனி சாக போகிறோம் அப்படின்னு, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. இவன் சிரிக்கிறான், இவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. அப்போது அதான் விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறான். இவன் யார் தேவனை விசுவாசிக்கிறான். அது மட்டும் இல்லை, இவனுக்கு ஒரு ஆவிக்குரிய கண் திறந்திருக்குது. இவன் என்ன சொல்கிறான், அவர்களோடு இருப்பவை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்கிறார். இவனால் நம்பவே முடியல, என்னால் பார்க்கவே முடியலையே அப்படின்னு. அப்போ கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிற, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொன்னான். அப்படி வேண்டின உடனே இப்படி கண்கள் திறந்தது. அவனும் பார்த்தான், அந்த மலையை சுற்றிலும் அக்னி ரதங்கள் நிறைந்த ஏராளமான குதிரை வீரர்கள் அந்த அக்னி அந்த மலையை சுற்றிலும் கர்த்தருடைய தூதர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமே, நாம் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர் அவர். ஆகவே ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்காக அவர் சர்வ சேனையையும் கர்த்தர் வைத்து
நமக்காக அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நமக்கு அது தெரியல. நாம் ஏதோ தனியாக இருக்கிறோம், நாம் மட்டும்தான் பாடுபடுகிறோம், நம்ம தான் ஏதோ செஞ்சிட்ருக்கிறோம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்மை கர்த்தருடைய ஆவி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்றார். அவருடைய ஆவியை கொண்டு தான் நம்மை பலப்படுத்தி எந்த தீய சக்தியில் நம்மை தொடாமல் கர்த்தர் வேலி அடித்து நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். இதெல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். இதெல்லாம் விசுவாசம் இல்லாதனால தான் நமக்கு என்ன இருக்குது? பயம், திகில் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கண்டிப்பாக ஆவிக்குரிய ரீதியில் நாம் தைரியம் கொண்டு வாழணும். இதுக்கு தான் நம்ம இந்த சங்கீதம் 91 எடுத்து படிச்சின்னா தெரியும். நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்பொழுது அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை தப்பு வைப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய், துன்மார்க்கிற்கு வரும் பலனை நீ பார்ப்பாய். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமாம். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாலசிங்கத்தையும் விரியன் பாம்பையும் பாலசிங்கத்தையும் நீ மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீடித்த நாட்களால் அவனுக்கு என் ரட்சிப்பை காண்பிப்பேன். அல்லேலூயா. ஆமென். அவனை ரட்சித்து நீடித்த நாட்களாய் அவனுக்கு என் ரட்சிப்பை காண்பிப்பேன். அப்படின்னு தீர்க்காயுசு அவனை நான் பார்த்துக்குவேன். ஒரே சங்கீதத்தில் எவ்வளோ ஆசீர்வாதத்தை அடக்கி போட்டார் பாருங்க. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இல்லையா? யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்போ ஆவிக்குரியவனாய் இருந்து ஆவியிலே இந்த வார்த்தைகள் வரும்போது, இந்த ஆவியிலே நாம் விசுவாசத்தை நாம் எடுக்கும்போது பில்லி சூனியம் மந்திரம் செய்வன ஏவல் எதுவுமே நம்மக்கிட்ட வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இல்லைங்களா? ஆமாம். யாக்கோபுக்கு விரோதமான யாக்கோபே உனக்கு விரோதமான மந்திரம் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நம்மை பலப்படுத்துகிறது. வாக்குத்தத்தங்கள் சுகமாக்கும் வாக்குத்தத்தங்கள் நம்மை சுகப்படுத்துகிறது. நம் தரித்திரத்தை நீக்கி ஆசீர்வதிக்கிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாச பிள்ளைகளை நீங்களும் நானும் வாக்குத்தத்தங்களுக்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் துடிப்புள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தங்களை தெரியும்? ஜெபம் அப்படின்னு சொன்னால் போய் முட்டி போட்டுக்கிட்டு, ஆண்டவரே அவன் அடிச்சிட்டான், இவன் கிள்ளிட்டான், அவன் என்னை திட்டிப்பிட்டான் அப்படின்னு சின்ன பிள்ளைகளாட்ட போய் அழுதுகிட்டு கர்த்தர்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறோம். இதான் வருது, அந்த கஷ்டம் வருது, இந்த கஷ்டம் வருது. ஆண்டவர் சொல்ல, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுரு, உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு, அதுக்கான வாக்குத்தத்தத்தை சொல்லு. அதற்கான ஒரு வாக்குத்தத்தை எடுத்து வச்சு அந்த வார்த்தையின் மூலமாக என்கிட்ட நீ பேசு அப்படின்னு கர்த்தர் கேட்குறாரு. அப்போ ஆவிக்குரிய உலகம் அசையும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீ அழுகிற கண்ணீர் அசைக்காது, முட்டி போட்டு கதற பற்றியா முழங்கால் காப்பு காய்ச்சி அதெல்லாம் அசைக்காது. தேவனுடைய வாக்குத்தத்தம் அசைக்கும். தேவனை அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் வல்லமை உள்ளவர், உண்மை உள்ளவர். தயவுசெய்து தேவ பிள்ளைகளை நாம் இதைத்தான் நாம் கற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் வாழலாம். எபேசியர் 1:3 என்ன சொல்லுது? எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பார்த்தீங்களா? அவர் உன்னதத்தில் ஏறி ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, அவர் ஆசீர்வதிக்காதது ஒன்றுமே இல்லைன்னு எழுதியிருக்குது.
அவர் நமக்கு கொடுக்காதது எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே கொடுத்துட்டேங்கிறார். அவரையே கொடுத்தல்ல, என் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நான் கொடுத்தேனே, அவரோடு கூட மற்ற எல்லாத்தையும் உனக்கு கொடுக்காது இருக்கிறது எப்படின்னு கேட்குறார். அப்படியெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எவ்வளவோ நிறைவுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி ஏதேனில் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வாதத்தை நிறைவாக வச்சு அவங்கள கண் நோக்கி பார்த்தாரோ, அதே மாதிரியே இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லா ஆசீர்வாதத்திற்கும் உள்ளாக வச்சு நிறைவாகத்தான் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு எதற்கு வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். இழந்து போனதை, மனிதன் எதை இழந்தான்? ஆதாம் ஏவாள் மனித சந்ததி எதை இழந்ததோ அதை மீண்டும் அதை ரட்சித்து மீண்டும் அவனுக்கு கொடுப்பதற்காகவே மனுஷகுமாரன் உலகத்தில் இறங்கி வந்தார். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமே. வெறும் பாவத்தை மட்டும் மன்னிச்சிட்டு அப்படியே உள்ள உட்காந்து அப்படி உலகத்தில் சோதனைகளை வறுத்து எடுத்து வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லை. ஆதாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை மீண்டும் அவனுக்கு கொடுத்து அவனை இந்த பூமியில் சந்தோஷமான மகனாக பார்க்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த சரீரம், ஆவி, ஆத்மா, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கரைதிரையற்றதாக பரிசுத்தமுள்ளதாக காக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் ஆவி மனிதன், ஆத்மா மனிதன், சரீர மனிதன். என்னை பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு வெளியில் நான் என்னவா தெரிகிறேன்? சரீர மனிதன். எனக்குள்ளே இருக்கிற ஒரு உயிர் இருக்குது, அதுதான் ஆத்மா. அதுக்கு உள்ளே இன்னொன்று இருக்குது, அதுதான் ஆவி. ஆவி மனிதன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவி மனிதன் நான், ஆத்மா மனிதன் நான், சரீர மனிதன் நான். இந்த மூணுமே நான் தான். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. தேவனும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். பிசாசுக்குள்ளேயும் திருத்துவம் இருக்குது. அசுத்தாவி, பிசாசு, சாத்தான். அதாவது தேவகுமாரன் இங்கே, அங்கே அந்தி கிறிஸ்து. இங்கே பரிசுத்தாவி, அங்கே சாத்தானுக்குள்ளே பிசாசு, அசுத்தாவி இல்லையா? இங்கே பிதாவாகிய தேவன், அங்கே பிசாசு. அங்கேயும் திருத்துவம் இருக்குது. எல்லாவற்றிலும் இந்த திருத்துவம் இருக்குது. ஆனால் நம்ம பார்த்தா ஒன்று தான் இருக்கும் நமக்குள்ளே. இந்த உள்ளே இருக்கிற உசுருங்கிற ஒன்று போயிடுச்சுன்னா, சில ஊழியக்காரங்களாம் நான் பார்த்துருக்குறேன். அப்படியே மேடையில் அப்படியே ஒருத்தர் பாடிக்கிட்டே இருந்தார், திடீர்னு அப்படியே நின்னார், அப்போ பொத்துன்னு கீழே விழுந்தார். அவர் ஆவி உசுறு போயிடுச்சு. அப்புறம் அவரை எந்திரிக்க முடியல. அப்புறம் கல்லறைக்கு தான் போனார். உள்ளே இருக்கிற உயிர், ஆத்மா இருக்க வரைக்கும் தான் நான் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். அதனால தான் நான் எனக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான். அதனால தான் நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். அவை இல்லைன்னா என்னை நீங்கள் கொண்டு போய் வெண்டிவாளையம் கலர் தோட்டத்தில் அடக்கம் பண்ணிடுவீங்க. அப்போது நம்ம ஒன்று கவனிக்கணும். ஏன் இப்படி சொல்லிகிட்ருக்கிறேன்னா, இந்த சரீரத்தை குறித்து ரோமர் 8 வாசிக்கிறோம். சரீர மீட்பு, நமக்கு சரீரம் மீட்கப்பட்டுருச்சு. ஆனால் அதே சமயத்தில் முற்றிலுமாய் நாம் மீட்கப்படுவது எப்போ அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பரலோகம் போகும்போது முற்றிலுமாய் நாம் மீட்கப்பட்டுருவோம். அது வரைக்கும் சரீர மீட்புக்காக நாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த சரீரத்தை கல்லறையில் கொண்டு போய் வச்சாலோ, கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தையும் ரட்சிப்பார் கர்த்தர், அவர் ரட்சிப்பார் என்று எழுதியிருக்குது. ஒரு நாள் வரும், இந்த கல்லறையில் இருக்கிற எல்லா சரீரங்கள் உயிரோடு எழும்பும். ஒருவேளை அதே நாளில் நாம் உயிரோடு இருந்தோம்னா, நாம் எல்லோரும் ஒரே நொடியில் ஒரு இமைப்பொழுதில் இந்த சரீரத்திலிருந்து, மரண சரீரத்திலிருந்து விடுதலையாகி விண்ணுக்குரிய சரீரமாய் மாறி நாமளும் பறந்து இயேசுவிடத்தில் போய் சேர்ந்துருவோம். அதுதான். அப்போ இப்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறபடி, கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கறது போல் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 12ஆம் வசனத்தை படிக்க. 11:12. நான் குழந்தையாய் இருக்கும்போது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன்.
இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். சரி, போதும். அன்பான தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கிறோம். கண்ணாடி மூலமாக நம்ம உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான், அதையும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஸ்தோத்திரம், ஒரு நாள் வரும் நாம் முகமுகமாய் நாம் எல்லாத்தையுமே பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தரை பார்ப்போம். நாம் இருக்கிற வண்ணமாகவே அவர் இருப்பார். அல்லேலூயா. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம், அதையும் பார்ப்போம், எல்லாம் ஆச்சரியப்படுவோம். அது ஒரு நாள் இருக்குது. அப்போது ஆத்துமாவை குறித்து சொல்லுது. ஆத்துமா எண்ணங்களால் நிரம்பி இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் மாறி மாறி விகாரப்படுகிற இந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது? உலகத்தில் நெகட்டிவ் தாட்ஸ், எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்கள். செத்து போவேன், தோற்று போவேன், வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டேன் அப்படின்னு தன்னை குறித்தும் தனக்கு அடுத்தவங்களை குறித்தும் எப்பொழுதும் நாவு வச்சுக்கிட்டு இருக்கிற எதிரிலிருந்து வருது அந்த வார்த்தையெல்லாம் எண்ணத்திலிருந்து வருது. அவை இந்த எண்ணங்களை மாற்றி, எண்ணங்கள் நாளுக்கு நாள் மாறி மறுரூபம் அடைகிற ஒரு மனிதனாக ஆத்தும மனிதன் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு வசனத்தில் படிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். சரி, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்க? மறுரூபமாகுங்கள். நீங்கள் எல்லாரும் புதிதாகுகிறவர்கள். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லியிருக்கிறது, நாம் எல்லாரும் பழையதை ஒழித்து ஒரு புதிய சிருஷ்டியாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு வசனத்தை கூட படிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமாம், பழசெல்லாம் ஒளிஞ்சிருச்சு, பழைய பேச்சு பழைய இதெல்லாம் போச்சு. இப்போ நம்ம வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் மாறி நம்ம புது சிருஷ்டிகளாகி புதிய எண்ணங்களால், தேவனை பற்றின புதிய எண்ணங்களால், அவரை பற்றின புதிய அறிவு, அவருடைய வல்லமை பற்றின புதிய அறிவு எல்லாம் பெற்று நம்ம புது சிருஷ்டிகளாகிட்டோம். புதிதானவைகளை சிந்திங்க, பழையவைகளை அல்ல, பழையவைகளை அல்ல. ஆகவே எல்லாம் புதிதாயின, நீங்கள் புது சிருஷ்டிகள் ஆனீர்கள். பாருங்கள், மொத்தமாக சொல்லிடுவாங்க, எல்லாம் பரலோகம் போய்தா சார், பூமியில் எதுவுமே கிடையாது, பூமியில் ஏதோ குடிக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு எப்படியோ போராடிட்டு கடந்துட்டு வரணும், அவ்வளோதான். எது மேலே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே பூமியில் ஒரு வெத்து வெட்டாக்க ஜீரோவாக பண்ணிவிட்டு பரலோகத்தில் போய் அனுபவிப்போம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். ஒரு பாட்டு கூட இருக்குது, இந்த பூமி நமக்கு என்னவா? வனாந்திரம். இந்த வனாந்திரத்து பூமியில் நாம் வனாந்திரத்தில் வாழ்ந்துட்டு அப்புறம் பரலோகத்தில் போய் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? நீ அங்கே போய் புது சிருஷ்டி ஆவாய் அப்படின்னு சொல்லலை. அவர் இங்கேயே நீ ஒரு புது சிருஷ்டி என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமாம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டான்னு சொன்னால், ஞானஸ்தானம் எடுத்து தேவப்பிள்ளை ஆகிட்டீன்னா நீ இங்கேயே நீ புது சிருஷ்டி. புது சிருஷ்டி ஆனாய், ஆவாய் என்று இல்லை, ஆகப்போவேன்னெல்லாம் சொல்லலை. இங்கேயே நீ புது சிருஷ்டி ஆனாய், ஆகிவிட்டாய் என்று சொல்லுகிறார். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமே. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் அங்கே போய் இல்லை, பூமியிலேயே நமக்கு தொடங்கிவிட்டது. அழிலே சொல்லுங்க பார்ப்போம். பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த பூமியிலேயே நமக்கு தொடங்கிவிட்டது. அதை தான் நம்ம பார்க்குறோம். சரீரத்தை குறித்து பார்த்துட்டோம், ஆத்மாவை குறித்து பார்த்துட்டோம். ஆவியை பற்றி என்னென்னு சொன்னால், ஆவி தேவன் தந்த தீபம். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமை. இந்த ஆவி எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, ஆதாமுக்கு என்ன சொன்னார்? நீ இந்த கனியை பிடிச்சி சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய். அப்போது அன்றைக்கி என்ன செத்துச்சு? அவன் உயிரோடு தானே இருக்கிறான். அப்போ இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மற்ற பிள்ளைகள் உயிரோடு தானே இருக்கிறாங்க. ரோட்டில் போயிட்டு வந்துருக்கான், அவன் இயேசுவே இல்லை, அவன் உயிரோடு தானே இருக்கிறான். அப்போ நீங்கள்
நானும் உயிரோடு தானே இருக்கிறோம். நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நமக்குள்ளே இருக்கிற ஆவி இருக்கு இல்லைங்களா, ஆவி மரித்து போன ஆவி, பாவத்து நிமித்தம் அந்த கனியை பறித்து தேவனுடைய சொல்லை கேட்காமதை மீறி அந்த கனியை அவர்கள் பறித்து சாப்பிட்டதுனால நமக்குள்ளே எரிந்து கொண்டிருந்த தீபமாகிய ஆவி மனிதன் செத்து போனான். ஆவி மனிதன் செத்து போனான். ஆவி ஆஃப் ஆயிடுச்சு. ஆவி லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு வெளிச்சத்தில் இருக்கிறோம், திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிட்டா என்னாச்சு? அவ்வளோதான், லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போயாச்சு, அவ்வளோதான். அப்போது என்னாச்சு? ஆவி ரெண்டு உலகத்தையும் பார்த்து கொண்டிருந்த மனிதன் ஆவிக்குரிய உலகத்தையும் பார்த்து கொண்டிருந்தான், சரீர உலகத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். இப்பொழுது அந்த ஆவி அவனுக்கு மறிக்கும்போது ஆவிக்குரிய உலகம் லைட் ஆஃப், இருட்டாச்சு, அவன் அப்படியே இருளில் இருக்கிறான். அவனுக்கு இப்போ தெரிகிற ஒரே ஒரு உலகம் என்னென்னா இந்த உலகம், இயற்கை உலகம் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் கர்த்தர் வந்து இப்போ என்ன செய்தார் என்றால், ஸ்தோத்திரம், தேவன் என்னவா இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார். நமக்குள்ளே என்ன இருக்குது? ஆவி மனிதன் இருக்கிறான். அப்போது அவர் நம்மை ரட்சித்த பொழுது நமக்கு எதில் முதல் ரட்சிப்பு தொடங்குதுன்னு சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை அவர் உயிர்ப்பிக்கிறார். வேதம் அதுதான் சொல்லுது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. என்ன சொல்லுதுங்க? ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆமாம், முதலாம் மனிதன் மண்ணான ஆதாம், அவன் பாவம் செய்து அவன் வீழ்ந்து மரித்து போனான், அவனுடைய ஆவி மரிச்சது. இரண்டாம் ஆதாம் விண்ணிலிருந்து வந்த கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசு என்று எழுதியிருக்கிறது. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவர் எதை உயிர்ப்பித்தார்? எனக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை உயிர்ப்பித்து விட்டார். அதான் உள்ளான மனிதன். அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். நம்முடைய உள்ளான மனிதனாகிய ஆவியை உயிர்ப்பித்து விட்டார். அந்த ஆவிக்குரிய மனிதன் நமக்குள்ளே இப்பொழுது எழுந்து நல்லா இருக்கிறான். இப்போது அல்லேலூயா சொல்ல பார்ப்போம், நல்லா இருக்கிறான். அப்போது தேவன் எப்போவுமே எதில் வாசம் பண்ணுவார்? அவர் ஆவியாக இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம், அவர் நம்முடைய ஆவியிலே வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ தேவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவியாகிய தேவன் ஆவிக்குரிய மனிதனாகிய என்னை உயிர்ப்பித்து என்னை ரட்சித்து என் ஆவியிலே அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நான் தேவனை விசுவாசிக்கிறவனாய் மாறினேன். அதனால தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அதனால தான் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நான் பற்றுதலாக இருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி 8 மணி ஆயிடுச்சுன்னா ஓடி ஓடி வருகிறேன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு. வேறு எவனாவது வரானா? நான் வந்த மாதிரி வேறு எவனாவது வரானா? நீங்கள் வந்த மாதிரி வேறு யாராவது வராங்களா? காரணம், நீங்களும் நானும் வர்றதுக்கு என்ன காரணம்னா, நம்மளால் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் இந்த ரோட்டில் வேகமாக போய் கொண்டிருக்கிற கிழக்கையும் மேற்கையும் போயிட்டுருக்கிற அந்த மனுஷனுக்கும் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கிற உனக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன என்றால், நீயும் நானும் ஆவியிலே ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த ஆவிக்கு பரலோகம் போயெல்லாம் ரட்சிப்பு இல்லை, இப்போயே வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம், இப்போவே வந்துருச்சு. ஆகவே தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உலகத்தான் அல்லாது போல நீங்கள் உலகத்தார் அல்ல என்று இயேசு சொன்னார். ஆகவே நாங்கள் மற்ற மக்களை மாதிரி நாம் இருக்க முடியாது. அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த மணிப்பூரில் அங்கே மிகப்பெரிய கொடுமை நடந்துகிட்ருக்குது. அதில் ஒரு வீடியோ பார்த்தேன். 12 வயசு ஒரு பொண்ணு, சின்ன பிள்ளை. அந்த பிள்ளையை பிடிச்சிட்டு வந்து அவளை போட்டு அடித்து அவளை ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அந்த பிள்ளையை போட்டு என்ன செய்கிறாங்க? தொல்லை பண்ணுறாங்க, துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க. அவள் சொல்லவே மாட்டேங்கிறா. ஏனென்றால் அவள் ரட்சிக்கப்பட்டவள். 12 வயசு பிள்ளை. அப்போது என்ன செய்கிறான்? அவன் வந்து அந்த பிள்ளை சொல்ல மறுத்ததுனால அவளை கொன்னுரு அப்படின்னு சொல்கிறானுங்க. உடனே துப்பாக்கியை அவன் மண்டை மேலே வச்சு டிமில்னு சுட்டு அவளை அப்படியே சுட்டு கொண்டுறாங்க. அவன் அங்கேயே செத்துறான். நான் இது நேற்று தினத்தில் என் பக்கத்தில் ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அவர் RSS தீவிரவாதி. என்ன பண்ணுறது, டெய்லி நம்ம வீட்டுக்கு வருவார். அப்போ அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் இந்த கிறிஸ்தவங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் ஒருத்தர் வற்புறுத்துறீங்க? கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும் ஏன் சொல்கிறீங்க அப்படின்ற. ஏன் இந்த பிள்ளை ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு பேச்சை சொல்லிட்டு தான் அவள் தப்பிச்சு போக வேண்டியதான் அப்படின்னு. முடியாதியா? முடியாது. இயேசு உண்மையுள்ள தெய்வம், இயேசு உண்மையுள்ள தெய்வம் என்று ஒரு பிள்ளை கண்டுபிடிச்சிட்டு அவன் ஆவி உயிரை எழுதிருச்சுன்னா இந்த உலகத்தில் இந்த ஜீவனை அவங்க விட தயாராக இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மற்ற மனிதர்களைப் போல நாங்கள் வாழவே முடியாது.
அப்போ ஏன் உங்கள் சாமி பெருசு பெருசு ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லணும். இது எங்கள் தேவனுடைய கட்டளை, நாங்களாக சொல்கிறது இல்லை. அவர் சிலுவையில் பாடுபட்டு மனிதனுக்காக பாவ நிவாரண பலியாகி நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து அவர் உயிர்த்தெழுந்து வந்து மனிதர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் இனிமேல் உங்களுக்காக பாவ நிவர்த்தி நான் கொடுத்துட்டேன், நீங்கள் பரிசுத்த பிள்ளைகளாக மாறிட்டீங்க, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ரட்சிச்சிட்டேன், நீங்கள் இனி உலகம் எங்கும் போய் எல்லா மக்களுக்கும் இயேசுவாகிய என் மூலமாய் ரட்சிப்பு வந்துவிட்டது என்று என் மக்களுக்கு ஆதாமின் பிள்ளைகளுக்கு போய் சொல்லுன்னு சொன்னார். அதில் நீயும் ஒரு ஆள் தான். நீ ஆதாமின் சாயலில் தான் இருக்கிற, நீயும் ஒரு ஆள் தான். இயேசு சொன்னதுனால நாங்கள் சொல்கிறோம், நீ ஒரு சுயநல கிறிஸ்தவனாக இருக்காத. அநேகருக்கு உங்களை பற்றி என்னை பற்றி இப்போ அறிவி. ஏனென்றால் நரகம் பாதாளம் என்கிறது மிகப்பெரிய கொடுமை, அது பயங்கரமான நித்திய ஆக்கினை நரகம். அங்கே போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கடவுள் நமக்கு இந்த நித்திய ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். இதை சொன்னாதான் தெரியும், சொல்லலைன்னா உனக்கு தெரியாது. சொல்ல வேண்டியது என் கடமை. அதுக்கப்புறம் உன்னை வற்புறுத்துறது என் வேலை இல்லை. கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்கிற, நான் என்னைக்காவது உன்னை வற்புறுத்தி இருக்கிறேன்னா? நீ இயேசுவை ஏற்று தான் ஆகணும்னு உன்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன்னா? உன்னை கண்ட உடனே டீ வச்சு கொடுக்குறேன், சாப்பிடுங்கிறேன், உன்னை பார்த்த உடனே உனக்கு சிவப்பாவை ரெடி பண்ணி உன்னை உட்கார வைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நீயாக தான் இருக்கிற, நானாக தான் இருக்கிறேன். என்னைக்கா உன்னை வற்புறுத்தி இருக்கிறேன்னா? இதுதான் கிறிஸ்தவம். நீ ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் சமயம் கிடைக்கும் போது இயேசுதான் கர்த்தர் என்று உனக்கு சொல்லுவேன். நான் அதில் நான் மீறலை, அதில் நான் மறக்கலை. ஆனால் நான் சொல்கிறதுனால உனக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வருது. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குற. நான் சொல்லுவேன், இது என் ஆண்டவருடைய கட்டளை. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் அது உண்பாடு. சொல்ல வேண்டியது என் கடமை, என் கட்டளை, என் தேவனுடைய அரச கட்டளை, தேவ கட்டளை. நான் சொல்லி தான் தீருவேனே. அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவப்பிள்ளை, இப்பொழுது உங்களுக்கு தெரியுதா, உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. புரியுதுங்களா? பிலிப்பியர் புஸ்தகம் வேணுங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 21, 22, 24 வசனம் வரைக்கும் அப்படியே படிங்க. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். சரி, 21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால என் கிரியைக்குரிய பலன் எனக்கு உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறிவேன். ஏனெனில் நான் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். என் தேகத்தை விட்டு பிரிந்து நான் கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மை எனக்கு தரும். அப்படி இருந்தும் நான் சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். அருமையான தேவப்பிள்ளைகளை, இங்கே நான் என்று சொல்கிறது என்னது? ஆவி மனிதன். பவுல் தன் ஆவியை குறித்து சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான் கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை, அது எனக்கு அதிக நன்மை எனக்கு தரும். தேக மனிதனை, சரீர மனிதனை விட்டு விடலாம், நான் அங்கே போயிடலாம், அது எனக்கு ரொம்ப நன்மை எனக்கு தரும். ஆகினும் நான் இங்கே இருப்பது உங்களுக்காக நான் இருக்க வேண்டும், உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நான் கொஞ்ச காலம் உங்களோடு கூட இருக்க வேண்டும். ஆகவே நான் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். அவர் சொல்கிறார், என்னுடைய ஆவி மனிதனிலும் ஆத்மா மனிதனாலும் நான்ங்கிறது ஆவி மனிதன், சரீர மனிதனாலும் ஆத்மா மனிதனாலும் நான் நெருக்கப்படுகிறேன். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போய் சேர்ந்து விடும், மண்ணானது மண்ணுக்கு போய் சேர்ந்து விடும். ஆத்மா எங்கே போகும்? அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையும்படி போகும். அல்லேலூயா சொல்லுவாமா? ஆமேன். அதனால தான் ஆத்மா ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே நாம்
ஆத்மா அறிவுள்ளதாக இருக்கணும். ஆத்மா இதுவரையிலும் இயேசு வராத வரைக்கும் இந்த ஆத்மா எதை சார்ந்திருந்தது? இந்த உடம்பு சார்ந்திருந்தது. இந்த மண்ணான சரீரத்திற்கு என்னென்ன ஆசை இருக்குதோ அது பசிக்கிற நேரத்துக்கு சோறுலேருந்து எல்லாம் கொடுத்துட்டு பார்த்துக்குச்சு. ஆனால் எப்போ ஆவி வந்துச்சோ அப்போ என்ன செஞ்சு இந்த ஆத்மா யாரோட சேர்ந்துக்குச்சு? ஆவியோடு சேர்ந்துக்குச்சு. அதனால தான் இப்போ ஆவி, அப்புறம் ஆத்மா, அப்புறம் சரீரம். இதுக்கு முன்னாடி சரீரம், அப்புறம் ஆத்மா, அப்புறம் ஆவி, செத்துப்போன ஆவி. அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ என்ன செய்கிறோம்? ஆவிக்கு முதலிடம் கொடுக்குறோம், ஆத்மாவுக்கு 2வது இடம், 3வது இடம் சரீரத்துக்கு கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே பூரண ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஆவி பரலோகம் போயெல்லாம் ரட்சிக்கப்படாது, இங்கேயே ரட்சிக்கப்பட்டுருச்சு. அதனால தான் நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே அடுத்தது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய சரீரத்தை சொல்கிறாரு. ஒன்று ரோமரில் படிச்சல, உங்கள் சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சரீரத்தை என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் அது தேவனுக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து இந்த உலக மண்ணாசையிலிருந்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? விடுவிக்கணும். அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். மண்ணாசைன்னு சொன்னால் உலக ஆசையிலிருந்து அதையே விடுவிக்கணும். மண்ணுங்கிறது உலகம்ங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க தேவ பிள்ளைகளே. மண்ணை விட்டு சரீரத்தை பிரிக்க முடியாது. ஏன்னா மண்ணிலிருந்து தான் வர உணவு பொருள் எல்லாம் இந்த உடம்புக்கு போயிடுது. நான் தான் இந்த உடம்பு இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட உப்பு சத்துனால தான் இந்த உடம்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மண்ணை வெறுத்துச்சுன்னா இந்த உடம்பு வாழாது, இந்த உடம்பு நோய் விட்டு போயிடும். இந்த சரீரத்தில் இருக்கிற ஆசை அப்படிங்கிற உலக ஆசை, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் என்ன செய்யும்? ஒளிஞ்சு போயிடும். விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், பொய், விக்கிரக ஆராதனை, கோபம், வெறிகள், பகைகள், இதெல்லாம் தான் மாம்சம். இந்த மாம்சத்தின் எண்ணங்கள், இச்சைகள், எண்ணங்கள், இதையெல்லாம் தான் என்ன செய்யணும்னு சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் அதை கொன்று என்ன செய்ய? கிறிஸ்துவுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நீ அந்த தீய சக்தியிலிருந்து விடுபட்டவனாய் வாழுங்கிறார். அவ்வளோதான். மற்றபடி இந்த உலகத்தில் நல்ல சோறு திங்காதுன்னெல்லாம் சொல்லலை, நல்ல அணிகலன்கள் அணிஞ்சிக்காதேன்னெல்லாம் சொல்லலை. நல்லபடியாக உடை உடுத்திக்கோ, நல்ல வீட்டில் குடியிரு, அதெல்லாம் உனக்கு ஆரோக்கியமானது, நல்லதையெல்லாம் நீ எடுத்துக்கணும். அழுக்கு எதுன்னா இருதயத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், சாத்தான் குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் இந்த சரீரத்திலிருந்து வெளியேற்றணும். வழியிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அதுக்கு தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நாளுக்கு நாள் புதிதாகிறோம். மனம் மறுரூபமாகிறது. மனம் என்பது என்னது? எண்ணம். இந்த கெட்ட எண்ணங்கள் நம்மை விட்டு வெளியேறி நாம் என்ன செய்கிறோம்? ஒரு புதிய எண்ணம் உள்ள ஒரு மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்ம என்னவா மாற்றுறது தான் தேவனுடைய சித்தம். தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக நம்மை மாற்றுவது தான் தேவ சித்தம். நம்ம எப்படி மாறிடணும்? அப்படியே இயேசுவை போல மாறணும். அழில சொல்லுவோமா? தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன் பாட்டு பாடுறோமில்ல. அப்போ சோத்திரம். இந்த பூமியில் நமக்கு தேவன் வந்திருக்கிறார். நமக்கு உண்டாக அவர் தான் ஐடியல், அவர் தான் நமக்கு அடையாளம். அவரை பார்த்து நம்ம அப்படியே அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி அப்படியே என்ன செய்யணும்? தேவனோடு போய் சேரணும். அப்போ இந்த பூமியில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அது அந்த வசனத்தில் இங்கிலீஷில் அது எப்படி சொல்லிக்குதுன்னா, அது ஒரு கூட்டுப்புழு என்ன செய்யும்? அது தன்னை அப்படியே உட்கார வச்சு கூடு கட்டு இல்லையா, அப்படியே ஒரு நூல் போட்டு சுற்றி ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அது உள்ளேயே இருக்கும். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெக்கையெல்லாம் முளைச்சிக்கும். அது ஒரு பூச்சி, ஒரு அருவருப்பான ஒரு லார்வா பூச்சி, அது புழு. ஆனால் அந்த புழு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டை விட்டு வெளியே வரும்போது அழகான வண்ணத்து பூச்சியாக மாறிடும். அப்படி தான், அது மாதிரி தான் அது அந்த வசனம் நமக்கு எழுதியிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக நாம் இந்த பூமியில் பறந்து திரிய வேண்டும். புது சிருஷ்டி, தேவனுடைய சாயல், அப்படி ஒரு சிரிப்பு, அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு தெய்வீக சாயலை தேவ பிள்ளைகளாகிய நானும் நீயும் இந்த உலகத்தில் இருக்கும் போதே வெளிப்படுத்தணும்.
அதுக்கு தான் அந்த புதிய சிருஷ்டி, அதுக்கு தான் அந்த புதிய சிருஷ்டி இங்கேயே நமக்கு வந்திருக்குது. அதனால் சோத்திரம். நம்முடைய எண்ணங்கள் மாறிச்சுன்னா வாழ்க்கை மாறும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், சோத்திரம். ஒரு புதிய சாயல், ஒரு புதிய சிருஷ்டி ஆக்குவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சோத்திரம். என்ன சொல்லுவோம்? ஆகவே இதுவரையிலும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நான் மீண்டும் சொல்லித்தரேன்.